அவர்கள் நல்லவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு விழும், வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஜிட்டல்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. மறைமுகமா அவர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படித்தானே தோணுது. அது வந்து அது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாமே, அது எதுக்கு இன்டைரக்டாக போகணும். நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா நல்லவங்க யார்? இந்த மாதிரி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவங்க நல்லவங்களா? நான் வந்துட்டு போன தேர்தல் வாக்குறுதியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்க நீட்டை வந்து நாங்கள் உடனே வந்து எடுத்துருவோம், எங்ககிட்ட அந்த மந்திரம் இருக்குது. மந்திரவாதி அவர் உதயநிதி சார் வந்து பெரிய மந்திரவாதி. வந்த உடனே ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை எடுத்துருவோம்னாரு. ஒரு கையெழுத்து நீட்டை எடுக்க விடாமல் 50 லட்சம் கையெழுத்தை வாங்கிட்டு அந்த 50 லட்சம் கையெழுத்து வாங்கினது குப்பையில் கிடக்கு. அப்போ யாரை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க? ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? டிரான்ஸ்பரண்டாக இருங்க. பொய்யா ஏன் பேசுகிறீங்க? பொய் பேசுகிறவங்க, கவர்ச்சியாக அரசியல் பண்ணுறவங்க தான் நல்லவங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு.